ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இங்க பாருங்க, இங்க அவங்களோட வாழ்க்கைய முடிவு பண்ண அவங்களுக்கே எல்லா உரிமையும் இருக்கு. யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யாரும் தலையிடக்கூடாது. அவங்க வாழ்க்கைய பத்தி அவங்களே முடிவெடுக்கட்டுமே. ஆமா, லக்ஷ்மி மேடமும் ஹரிசாரும் ஒன்னும் குழந்தை கிடையாது. நீங்க யாரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் ஒன்னும் ஐபிசி கிடையாது. அது நமக்கு நாமே போட்டுக்கிட்டதுதான். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி? என்னோட விஷயம் வரும்போது மட்டும் உடனே அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படியே முன்னாடி வந்து உடனே இன்ஸ்டன்ட்டா வீட்டை காலி பண்ணு சொல்லுவீங்க. இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? விதிவிலக்கா? ஃபைன், எனக்கு அவங்களோட பர்சனல் தனிப்பட்ட விஷயம் தான். ஆனா இதுல அபார்ட்மெண்டோட குட் வில் சம்பந்தப்பட்டு இருக்கு. அதுக்கு ஒரு அசிங்கம் வர்றதை என்னால பொறுத்துக்க முடியாது. So what I am trying to say is, as soon as possible, இந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல முடிவை எடுங்க. அபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ், மரியாதைக்குரிய செக்ரட்டரி அவர்களே, உங்க அத்தைங்கிறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணாம கொஞ்சம் நேர்மையா இருக்க முயற்சி பண்ணுங்க. பாருங்க ஹரி சார், உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்லைனா அந்த தாலி ஏன் அவங்க கழுத்துல இருக்கணும்? அதனாலதானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம அதை கழட்டிடலாமே. ஆமா லக்ஷ்மிகா, இது எல்லாத்துக்குமே காரணம் உங்க கழுத்துல இருக்கிற அந்த தாலி தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாம அதை கழட்டிடுங்களேன். ஏமா தாலி கழட்டி சொல்றோம்ல. என்ன மதர், வழக்கத்துக்கு மாற உங்க முகத்துல ரொம்ப கோவம் தெரியுது. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, நீ ஏதோ பெரிய மகான் இல்ல, முகத்தை பார்த்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவியா? போடா. மதர் நடவடிக்கையே சரியில்லையே, ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. சரி மதர், நல்லா பண்ணுங்க. ஏன் எனக்கு தெரியாதா? நான் இது வரைக்கும் நல்லபடியா பண்ணவே இல்லையா? இல்ல ஷோ ஹிட் ஆனது இல்லையா? சொல்லுடா. இதெல்லாம் ஆயிருக்கு மதர். போயிட்டு ரெக்கார்டிங் பண்ற வேலையை பாரு. போ சீக்கிரம் போ. டைம் ஆகுது, சீக்கிரம் போ. ஷோ ஸ்டார்ட் பண்ணோம். எப்போது இப்படி பண்ண மாட்டாங்களே, ஏன் இப்படி பண்றாங்க? புதுசா வேலையை பாருன்னு வேற சொல்றாங்க. ரெடியா? ரெடி மதர். ஸ்டார்ட் பண்ணு. ரெடி மதர். போலாம் ரெடி போலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருப்பது பிங்க் FM 113.8. சரி, முதல் காலர் யாருன்னு பாப்போமா? ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் குரோம்பேட்டையில இருந்து பாத்திமா பேசுறேன் மேடம். சரி, உங்க கேள்வி என்ன? மேடம், என் ஹஸ்பண்ட் எப்போதும் என்ன ஏமாத்திட்டே இருக்காரு மேடம். 5 நிமிஷத்துல வந்துடுறேன், ரெடியா இரு, வெளியே போலான்னு சொல்வாரு. நானும் ரெடியா இருப்பேன் மேடம். ஆனா 5 மணிக்கு தான் வருவாரு. இப்படி ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல மேடம். கல்யாணமான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இப்படிதான் இருக்காரு மேடம். யார்கிட்ட சொன்னாலும் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் கோவப்படுறேன்னு சொல்றாங்க மேடம்.
என்னால பொறுத்துக்கவே முடியல மேடம். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பதில் சொல்லணும் மேடம். இந்த ஆம்பளைங்க எல்லாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க. அவங்களுக்கு நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதுக்கு தான் தெரியும். பொறுப்புங்கிறது சுத்தமா கிடையாது. என்னாச்சு மதருக்கு? கண்ணை குத்துறேன்றாங்க. அடுத்த காலம் மதர். இப்ப அடுத்த காலர் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? நான் உங்க லட்சுமி பேசுறேன். மேடம், என் பேரு அபி. நீங்க நல்லா சமையல் பண்ணுவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. எனக்கு சமையல் அவ்வளவா வராது. என் வருங்கால கணவர் ஒரு செஃப் மேடம். அவரை கவர் பண்ற மாதிரி ஒரு குக்கிங் டிப்ஸ் கொடுங்க மேடம். உனக்கு குக்கிங் டிப்ஸ் இல்ல, லைஃபுக்கே டிப்ஸ் கொடுக்கறேன். முதல்ல இந்த சமைக்கிற ஆம்பளைங்களை நீ நம்பாத. அதுக்கப்புறம் இந்த ஷெஃபா இருக்காங்களே, அவங்கள நம்பவே நம்ப கூடாது. சமையல் அறையில இருக்கிற ஆம்பளைங்க ரொம்ப டேஞ்சர். ஆரம்பத்துல சமைச்சு கொடுத்து நல்லவங்க மாதிரி நம்மள நம்ப வைப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அபி. ஓகே மேடம். சரி, நான் அபிக்காக ஒரு பாட்டு போடுறேன், கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிங்க் FM 113.8. என்ன சமைக்கிறாரோ அவரும் ஒரு சமையலும். உலகத்திலேயே இல்லாத சமையல், ஷெஃப். ஒரு போன் பண்ண தெரியாத பெரிய ஷெஃபா. ஷெஃப் ஷெஃப். ஒரு மெசேஜ்ல ஒரு கால் இல்ல. மதர், ஏன் இப்படி சம்பந்தம் பேசுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? சொல்லுடா, நான் சம்பந்தம் இல்லாம பேசுறேனா? போடா, உன் வேலையை பாருடா. பாக்குறேன் மதர். சும்மா நோய் நோயின்னு பேசிக்கிட்டு. சொல்லுங்க பவி. ஹலோ மேடி, இப்போ அத்தையோட ஷோவை உடனே போய் கேளு, லைவ் ஓடிட்டு இருக்கு. ஹரிசர் மேல இருக்கிற கோவத்தை அத்தை வேற வழி இல்லாம ஷோலயே காட்டிட்டு இருக்காங்க. சீக்கிரம் போய் பாரு. அச்சுச்சோ, அப்ப மொத்த சென்னை ஹரிசரை தப்பாதான் நினைக்க போதா? ஆமா ஆமா. சரி சரி, சீக்கிரம் போய் பாரு. ஆமா, ஹரிசர் எங்க இருக்காரு? சத்தியமா தெரியல பவி. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாரு. இப்ப போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. எங்க போனாருன்னே தெரியல. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நானும் வேணா கால் பண்றேன். நீ இப்பவே போய் ஷோவை கேளு. சீக்கிரம் போ, சரியா? எங்க இந்த ஹரி சார் 2 daysல சொல்றேன்னு சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஆளையே காணோம். அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் மதிக்கிறவரா இருந்தா அன்னைக்கே பதில் சொல்லி இருப்பாரு. யாராவது ஒரு ஆளை விட்டு கூட்டிட்டு வர சொல்லுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டியது அசோசியேஷன் செக்ரட்டரி தான். ஆனா அவங்களே அவங்க ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால கண்டும் காணாம இருக்காங்க. ஏதோ அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொது பிரச்சனையை பேசுற மாதிரி ஆளாளுக்கு கத்திட்டு இருக்கீங்க. இது அவங்க தனிப்பட்ட விஷயம். இதுல நாம தலையிடுறதே தப்பு. இதெல்லாம் யாரும் நல்லா தூண்டி விட பாக்குறாங்க. அதான் எல்லாரும் சாவி கொடுத்த பொம்மையாட்டம் ஆடுறீங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ கீதா, வெயிட். அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ். அவங்களுக்கு இருக்கிற உரிமையில பேசுறாங்க. வாட்? பிரதீபா, இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுனால யாருக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அது எப்படி? என்னால நிக்க வச்சு எப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்க? ஹலோ, அதெல்லாம் ரைட்டா? அண்ட் மோர் ஓவர்,
நம்ம அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் இவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. அது ரீசனா இருக்கும். அதான் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க. ఆమా ఇల్లేని సొల్లిటా ముడించి పోచి. లక్ష్మి నువ్వైనా నోరు తెరిచి చెప్పొచ్చు కదా. இதெல்லாம் சரி வராதுங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர் வீட்டுல போய் கேட்டாதான் சரிப்பட்டு வரும். ஆமாமா, அசோசியேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே அவமானப்படுத்தினதுக்கு நம்ம எல்லாரும் அங்க வீட்டு வாசப்படி முன்னாடி நின்னாதான் சரியா இருக்கும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க 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 எல்லாரும் போலாம். வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க. எதுக்காக இங்க உட்கார்ந்து ஏன் வெயிட் பண்றீங்க? நேரா போய் முட்டில நம்மள கேள்வி கேட்டுட்டு வாங்க போலாம். சரியா இருக்கும். இதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம். ஹரி சார் வீட்ல இல்ல. ஏ எங்க போயிருக்காரு? வீட்டை விட்டே போயிட்டாரு. நான் பண்ண ஒரு தப்புனால உங்களை இந்த அபார்ட்மெண்டே கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துது. அதை என்னால பார்க்க முடியல. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தங்களோட சிரிப்புல கிடைக்கிற சந்தோஷத்தை விட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுலதான் அதிக சந்தோஷம் இருக்கு மேடம். என்ன அவங்க கேள்விகள் எதுவும் சங்கடப்படுத்தாது. ஆனா உங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும்னு எனக்கு தெரியும் மேடம். என்னால நீங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்க முடியல மேடம். நான் அங்க இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் மேடம் நான் கிளம்பிட்டேன். இதுதான் மேடம் நான் செஞ்ச தவறுக்கு பரிகாரம். இனி உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழலாம். சில நேரத்துல பிரிவு தான் சிறந்த தொடக்கமா இருக்கும். என்னுடைய பிரிவு உங்களுக்கு அப்படி ஒரு தொடக்கமா இருக்கும் நான் நம்புறேன். என்றும் உங்கள் நினைவில் ஹரி. மேடி, ஹரி சார் எங்க போயிட்டாரு? எனக்கு எப்படி மேடம் தெரியும்? எங்க போனாரோ என்ன ஆனாரோ? பொய் சொல்லாத மேடி, கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. இப்ப எதுக்கு இப்படி ஓடி ஒளியறாரு? இல்ல நான் கேக்குறேன், இப்படி ஓடி போயிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? பிரச்சனை எங்க இருக்கோ அங்க இருந்துதான் சரி பண்ணணும். அத கண்டுக்காம இப்படி ஓடி போறது கோழைத்தனம் இல்ல? மேடி, அவர் எங்க இருக்காரு? சொல்லு சொல்லு மேடி, எங்க போயிட்டாரு? எங்க ஓடினாரு? விடுங்க மேடம், அதான் போயிட்டாருல்ல. இனி யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நீங்க நிம்மதியா இருங்க. என்ன மேடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன மேடம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவர் இங்க இருந்து போனதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தான் இங்க இருந்து போனாரே. ஹரி சார் தங்கம் மேடம், சொக்க தங்கம். அவரு மாதிரி ஒரு நல்லவரை உங்களால பார்க்கவே முடியாது. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மூச்சுக்கு 300 தடவை லட்சுமி மேடம் லட்சுமி மேடம்னு எதுக்கு எடுத்தாலும் உங்களை பத்தி தான் பேசுவாரு. உங்களை மட்டுமா, சந்தோஷ் பவின்னு உங்க குடும்பம் தான் அவருக்கு குடும்பமே மேடம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் அவர் எப்பவுமே யோசிப்பாரு மேடம். அப்பாவும் புள்ளையும் சொத்துக்காக அடிச்சுக்கிற இந்த காலத்துல அவரோட சொத்து மொத்தத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சவரு மேடம். அவரை போய் இங்க இருந்து விரட்டிட்டீங்களே. மேடி, நான் என்ன பண்ண? எதுக்கு ஏன் மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? மேடம், பேச வேண்டிய இடத்துல பேசாம மௌனமா இருக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். அன்னைக்கு அவ்வளவு பேரு கேள்வி கேட்டப்போ நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசிருந்தீங்கன்னா அவரையும் போறாரு. நான் இங்க இருந்தா லட்சுமி மேடம்க்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு, நான் இங்க இருந்தா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப கூட நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசினேன்னு தெரிஞ்சா ஏன் மேலதான் கோவப்படுவாரு. என்னமோ அவர் செஞ்ச தியாகம் எல்லாம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். மேடி, ஹரி சார் எங்க இருக்காரு? சொல்லு மேடி, சொல்லு மேடி. உண்மையா எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன்.
அவர் உங்க குடும்பத்துக்கு உழைச்சாலும் அதுக்கு பரிசு என்ன வரும்? அவமானம் தானே. எங்கேயோ போய் நல்லா இருக்கட்டும் மேடம், நான் வரேன். ஆட்டோ நிறுத்துங்க. வேளச்சேரி ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ்க்கு போனோம். எவ்வளவு ஆகும்? 150 ரூபா மேடம். ஒரு நிமிஷம், ஏன் கூட இன்னொருத்தரும் வரணும். வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அப்புறம் சூட்கேஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு போக எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கேப்பீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றதுக்கு ஏதாவது வெயிட்டிங் சார்ஜ் போடுவீங்களா? இல்ல மேடம், 5 நிமிஷம் அதுக்கு மேல போனா சார்ஜ் பண்ணுவோம் மேடம். நான் உடனே 5 வந்துடுறேன். நிமிஷம் தானே? ஆமா ஆமா 5 நிமிஷம் தானா? வந்துடுறேன் மேடம். பிரதிபா, நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் லக்ஷ்மியை ஜெயிக்க முடியாது போல. மேடம், இவங்க தான் ஆதிரா கூட வந்த அட்டெண்டர். இதான் அந்த குழந்தை. சரி, நீங்க ஓகே மேம். நீங்க உட்காருங்க மேடம். ஏன் மேடம், உங்க இஷ்டத்துக்கு நீங்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு எந்த டீட்டெயிலுமே இல்லாம நாங்க தவிச்சு போயிட்டோம். ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆதிரா இறந்து போயிட்டா. அவதான் என்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டா. அதனாலதான் இந்த குழந்தைய நான் தூக்கிட்டு போனேன். இதுல என்ன மேடம் இருக்கு? என்னம்மா இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டீங்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பிரசவத்தப்போ குழந்தை பிறந்து பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னா நாங்க அதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். காஸ் ஆஃப் டெத் என்ன, குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கா, அதை யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம், இந்த மொத்த டீடைலையும் கவர்மெண்ட் கிட்ட நாங்க சப்மிட் பண்ணணும். ஆதிரா விஷயத்துல அவ ஆர்ஃபன்ங்கிறதுனால அது இன்னும் பெரிய சிக்கல். ஆல்ரெடி அவளே அப்பா அம்மா இல்லாம ஹோம்ல வளர்ந்திருக்கா. இப்போ அவளுக்கு பிறந்த குழந்தையும் அனாதையாயிடுச்சு. அவளை யார் வளர்க்கறா, எங்க இருக்கான்னு எல்லா டீடைல்ஸையும் நாங்க அபிஷியலா சப்மிட் பண்ணணும். நீங்க என்னடானா இது எதுவுமே தெரியாம எங்க கிட்டயும் சொல்லாம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டீங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. சரி மேடம், இப்பவாவது வந்தீங்களே. நீங்க கீழே பேஸ்மெண்ட்ல அட்மின் ஆபீஸ் போய் பாருங்க. அங்க ஹாஸ்பிட்டல் கவுன்சிலர் இருப்பாரு, உடனே பாருங்க. நான் உங்களை பத்தி அவர்கிட்ட போன்ல சொல்லிடுறேன். இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு அவர் உங்ககிட்ட சொல்வாரு. நீங்க போய் பாருங்க. மேடம், முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்து. எதுவுமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. நடக்கிறது தான் நடக்கும். அது நமக்கு சாதகமா இருந்தா சந்தோஷப்படுவோம், பாதகமா இருந்தா வருத்தப்படுவோம்.
நாம இதைத்தான் செய்வோம். எனக்கு என்னவோ இதை சொல்றதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. வேற வழி எனக்கு தெரியல மேடம். நீங்க தைரியமா போய் சந்தோஷ் கிட்ட பேசுங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். பாருங்களேன், அப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியவே இல்லல? புரியுது மேடம், அதனாலதான் சொல்றேன். நீங்க தைரியமா போய் சந்தோஷ் கிட்ட பேசுங்க. சந்தோஷ் புரிஞ்சுப்பான். நீங்க வேணா பாருங்களேன், நீங்க தைரியமா போங்க. அட போங்க, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். உங்க ஹோட்டல்ல இட்லி சுத்தமா சரியில்லை, பொங்கலும் சரியில்லை, இட்லியும் சரியில்லை. பவி குடி 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 செல்லம்ல குடி. பவி மரியாதையா குடிச்சிரு குடி. சந்தோஷ், என்னால குடிக்க முடியாதுடா, சொன்னா கேளு. ஏய், இந்த மாதிரி புடிவாதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒரு சொட்டு பேலன்ஸ் இல்லாம ஃபுல்லா நீ இதை குடிக்கணும் பவி. குடிச்சுதான் ஆகணும். குடி. குடி. சந்தோஷ், இன்னும் ஒரு வாய் குடிச்சேன்னா அப்படியே வாமிட் பண்ணிடுவேன். அதுக்காக தான் சொல்றேன். இடமே இல்லடா. இத பாரு, நீ வாமிட்டே எடுத்தாலும் அதை அப்படியே கையில வாங்கிட்டு நான் போய் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்ன அப்படியே சினிமா டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? சினிமால எப்படி வருது டயலாக்ஸ் எல்லாம்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து தானே. ஏய், நீ ரொம்ப பேசாத. குடி 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 குடி. ஃபுல்லா குடிக்கணும். குடிச்சிரு. குடி. ஐயோ வேண்டாம்டா, விடு. குடி பவி, மிச்சம் இல்லாம குடிச்சிரு. குடி. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? எடுடா சும்மா. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. நீ ரொம்ப பேசாத, பேசாம குடி. குடி ப்ளீஸ். ப்ளீஸ் டா. நோ. நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் பவி, குடி 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 செல்லம்ல குடி. அவ்வளவுதான். அப்படிதான் அப்படிதான். குடி குடி. வெரி குட். ஐயோ அத்தை. என்ன அத்தை? அம்மா. அத்தை, எப்ப வந்தீங்க அத்தை? தோ இப்பதான் வரேன். சந்தோஷ் பவிய அப்பா அம்மானு சைன் பண்ண சொல்லிட்ட. அது எப்படி இருக்கு? அத்தை, என்ன பண்ற? ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அத்தை. என்னாச்சு அத்தை? இல்ல, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே. வாங்க உட்காருங்க. இல்ல 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 பரவாயில்ல. அது குழந்தைய வந்து ஆஸ்பத்திரிக்கு ஊசி போடுறதுக்கு கூட்டிட்டு போனேன். ஆமா. அது வந்து அம்மா, அது வந்து அம்மா அம்மா. என்ன? கொஞ்சம் இரு. என்னடா? என்னடா? என்னம்மா இது? என்ன? என்னடா? அம்மா, எவ்வளவு தடவைமா சொல்லிருக்கேன் இவனை எங்க கொண்டு வந்து வைக்காதீங்க. என்ன பாருங்க, எவ்வளவு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. எங்க பாருங்க. சரி சரி சரி, வச்சுக்க வேண்டியதானே இவனை. ரூம்குள்ள தாண்டா வச்சிருந்தேன், இப்பதான் கொண்டு வந்து போட்டேன். என்னடா? பாரு பவி. ஏன்டா இப்படி பண்ற? என்னம்மா இது? ஒரு டைப்பராவது போட்டு உள்ளல்ல அவனுக்கு. டைப்பர் போட்டுதான் இருந்தேன் குட்டி. ஆனா அது ரொம்ப நேரம் வச்சா குழந்தைக்கு கஷ்டம் இல்ல, அதனாலதான் எடுத்தேன். சரி சரி. என்ன கஷ்டம்? அதுக்கு நீங்க கொண்டு வந்து வச்சு இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க. சரி விடு. எதுக்கு இப்படி பண்றீங்க? பரவாயில்ல விடு, க்ளீன் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல. க்ளீன் பண்ணுங்க இப்ப முதல்ல. அத்தை பாத்துக்கோங்க, நீ உள்ள போ. அத்தை பாத்துக்கோங்க. ஓ சரிடா, ஒண்ணும் இல்லடா.
டேய் சந்தோஷ் இங்க வாடா. என்ன என்ன தாத்தா என்ன பாத்தியா என்ன இங்க பாருடா, குழந்தைக்கு உனக்கு இருக்கிற மாதிரி மச்சம் இருக்கு. சரி, அதுக்கு இப்ப என்ன? ஏற்கனவே இந்த குழந்தை உனக்கு பிறந்ததான்னு அபார்ட்மெண்டே பேசிட்டு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க அம்மாவும் அதை தூக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கா. பவி, ஏமா இப்படி கோவப்படுற? என்னத்த நீங்களே ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? தான் புருஷன் ஒரு குழந்தைய பார்த்து இது எனக்கு பிறந்ததுன்னு சொன்னா எந்த பொண்ணு அத்த கோவப்படாம இருப்பா? அப்படி இல்ல, குட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் ஏதோ விளையாட்டுக்கு அப்படி பேசிட்டான், ஆனா அவன் மனசுல ஒண்ணுமே இல்ல. பவி, ஏன் இப்படி சின்ன புள்ள மாதிரி இதுக்கெல்லாம் போய் அழலாமா? இல்ல அத்த, அவன் அப்படி பேசிருக்கவே கூடாது. எனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்ததே அந்த ஆதிரானாலதான். இப்போ அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு எல்லார்கிட்டயும் நான் தான் அப்பான்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றான். இவன் உண்மையாவே சொல்லலன்னு எனக்கு தெரியும் தான் அத்த. ஆனா அது என்னைக்கும் உண்மை ஆயிடக்கூடாதுன்னு தான் என் மனசு கடந்து பதறுது. அத்த, இங்கெல்லாம் உண்மையை விட பொய்க்கு தான் அதிக பவர் இருக்கு. இவன் இப்படி சொன்னதை யாராவது கேட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். இது சந்தோஷோட குழந்தைதான், அது இது டிஎன்ஏ டெஸ்ட்னு எல்லா இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையாத்த? சரி விடு, அவன் ஏதோ தப்பா பேசிட்டான். அதுக்காக இப்போ நீ இப்படி இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது. குழந்தைதான் அது பாதிக்கும். அமைதியா இரு பவி. நீங்க சொல்றதெல்லாம் என் மைண்டுக்கு வேணா தெரியும் அத்த. சரி, மேரேஜ் இன்விடேஷன் இருந்தா கூட போதும். அதை வச்சு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவேன். அது இருக்குங்களா? அது இன்விடேஷன் எதுவும் இல்லையே சார். தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்களது லவ் மேரேஜ். லாங் ago நடந்தது. இப்ப போய் டாக்குமெண்ட் கேட்டாங்க எப்படி? ஏன் சார், மேரேஜ் போட்டோ கூடவா இல்ல? எல்லாமே இருந்துச்சு சார். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு சார். அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது சார். என்ன சார் இது, இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு போய் சோதனைக்கு மேல சோதனையா வருது. ஆனா சார், இங்க டாக்குமெண்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதே. சும்மா கழுத்துல மஞ்சக்கயிறு கட்டிட்டு போலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வந்து குழந்தைய தத்தெடுத்துட்டு போற சில ஃப்ராடுங்கெல்லாம் இருக்காங்க. அதான்
உங்களை மாதிரி உண்மையான கப்புள்ஸையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழி இருக்கு சார். நான் சொல்ற ஒரு போய் பாருங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. மேடம், எல்லாமே லீகல் தான். நீங்க உண்மையான கப்புள்ஸ்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கவர்மெண்ட்டுக்கு பேப்பர் தானே முக்கியம். அதுக்கு தான் கேக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நர்ஸ், நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் ஒர்க் பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுங்க, அவங்க பாத்துப்பாங்க. அதான் சொல்றாருல, கொடுங்க. குடுமா, நம்ம போய் வெளியே வெயிட் பண்ணுவோம். பத்திரம். நான் பாத்துக்கிறேன் சார். கொடுங்க. வாங்கிக்கோங்க. இவ்வளவுதான் சார். இந்த வேலை நீங்க அன்னைக்கே பாத்துருந்தீங்கன்னா இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சாரி மேடம். நீங்க 2 பேரும் நல்ல இடத்துல தான் குழந்தைய தத்தெடுத்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நான் மீற முடியாது, அதனாலதான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல சார், நீங்க உங்க வேலையை தானே செய்றீங்க. சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது இல்ல. குழந்தைய கொண்டு சொல்லுங்க. சோ சாரி சார். சிஸ்டர், குழந்தை கொண்டு வாங்க. கொடுங்க. வா 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 வா. ரொம்ப சமத்தா இருந்தா மேடம். பால் கூட அளவே இல்ல. அப்படியா? என்ன தங்கம்? கண்ணா, ரொம்ப லக்கியான பையன். உங்களை மாதிரி அன்பா பாத்துக்கிற பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சார், நாங்க அவனை தத்து எடுத்தோங்கிறத விட அவன் தான் எங்களை அம்மா அப்பா ஆகிருக்கான்னு சொல்றதா சரியா இருக்கும். ஆமா சார், அப்பா அம்மான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இதுல நீங்க அவரோட பேரண்ட்ஸா 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. ஆமா மேடம், குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இன்னும் பேர் வைக்கல சார். ஏன் மேடம், சீக்கிரம் பேர் வச்சிருங்க. ஒரு வயசுக்கு மேல பர்த் சர்டிபிகேட் நீங்க பேர் சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் தாசில்தார் ஆபீஸ்ல போய் தான் சேர்க்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடும். சீக்கிரம் சேர்த்துருங்க. மேடம், நீங்களும் சைன் பண்ணுங்க. இங்க ஒரு கையெழுத்து போடுமா? குழந்தைய எங்கிட்ட கொடுத்துட்டு பண்ணுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.